அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தை வைத்து அவருடைய தந்தைக்கு கர்மம் எப்பொழுது நடப்படும், தந்தையாருடைய இறப்பு எப்பொழுது ஏற்படும் என்பதை தந்தை ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சில நிலையில் அதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்கள் ஜாதகங்களில் தந்தைக்கு கர்மம் செய்யும் அமைப்பு இருக்கிறதா, அதாவது கொல்லிக்கிரகம் இருக்குதான்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. அந்த அமைப்பு எப்பொழுது இருக்கிறது என்பதை ஒரு உதாரண ஜாதகம் கொண்டு பார்க்கலாம். பொதுவாகவே ஒருவருடைய இறப்பை நிர்ணயிப்பது அவருடைய ஜாதகம் என்றாலும் அதை உறுதிப்படுத்துவதற்கு குழந்தைகளின் ஜாதகமும் மனைவியின் ஜாதகமும் வைத்து குழந்தைகளின் ஜாதகத்தை சூரியன் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில், மனைவியின் ஜாதகத்தை 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில், ஜாதகருடைய ஜாதகமும் சற்று ஆயுள் பங்கமாக இருக்கும் நிலையில் கண்டிப்பாக மாரகம் நிகழும். அதை ஒரு குழந்தையின் மகனுடைய ஜாதகத்தை வைத்து தந்தைக்கு எப்பொழுது கர்மம் செய்யும் அமைப்பு இருக்கிறது என்பதை ஒரு உதாரண ஜாதக வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாதகம் பிறந்தது 14/4/2004 5:11 PM கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கார். அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சந்திரன், 8ஆம் இடத்துல சூரியன் புதன் ராகு, 9ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் குரு. இந்த ஜாதகர் பிறந்ததே பார்த்தீங்கன்னா அட்டமாதிபதி செவ்வாய் திசை. அட்டமாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல. மேலும் அங்கே 9ஆம் அதிபதி சுக்கிரனுடன் இணைவது சுக்கிரனை பங்கப்படுத்தவே செய்யும். சிம்மத்தில் குரு இருந்தாலும் அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரனும் சனியும் சிம்மத்தை பார்க்கிறார்கள். சரியாக இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசையின் இறுதி பகுதியில், அதாவது ராகு திசை செவ்வாய் புத்தியின் இறுதி பகுதியில் ராகு அங்கே 8ஆம் வீட்டில் சூரியனுடன் இருப்பதாலும், அதாவது 6, 8, 12ஆம் இடத்தில் ராகு இருக்கும் ராகு அந்த மறைவு ஸ்தானாதிபதிகளின் தொடர்பை பெறக்கூடாது என்பது உத்தராகலாம் இடத்தில் காளிதாசர் சொல்கின்ற கூட்டு. அது அப்படியே இங்கே ஒத்து வருகிறது. 8ஆம் வீட்டில் 12ஆம் தேதியுடன் தொடர்ந்து இணைந்த ராகு விரயத்தை தருவார், அதாவது தந்தைக்கு விரயத்தை தருவார் என்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. பொதுவாகவே மேலும் அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலங்களில் ஜாதகர் மன உளைச்சலுக்கு ஏற்படும் சம்பவங்கள், நெருங்கிய உறவில் மரணம் போன்றவை நிகழும். இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது 12ஆம் அதிபதி சூரியனுடன் இணைந்த ராகு அங்கே சூரியனுக்கு குரு பார்வை டிகிரி அடிப்படையில் இல்லை. அதே சமயம் இந்த ஜாதகருக்கு புதன் குருவின் பார்வையில் இருப்பார். புதன் சம்பந்தப்பட்ட துறையில் ஜாதகர் படித்துக் கொண்டிருக்கிறார், வேலைக்கும் சென்று விடுவார். இங்கே சிம்மத்தை சனி பார்ப்பதும் அமாவாசை சந்திரன் சிம்மத்தை பார்ப்பதும் இந்த ஜாதகருடைய தந்தையார் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் சூரியன் உச்சமானாலும் குருவின் பார்வையில் இருப்பதாலும் ஒரு 50 வருடங்கள் இந்த ஜாதகரின் தந்தையாருக்கு ஒரு வாழ்க்கையை ஆயுளை கொடுத்தது. அதற்கு மேல் கொடுப்பதற்கு, அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் ராகுக்கள் 6, 8, 12ஆம் இடங்களில் இருக்கும் ராகுக்கள் அந்த மறைவு ஸ்தானாதிபதிகளின் தொடர்பை பெறும்போது மாரகம் அல்லது மாரகத்திற்கு நிகரான கண்டங்களை தாழ்வார்கள் என்று உத்தராகலாம் எடுத்து மகாபுருஷர் காளிதாசர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். அது இங்கே அப்படியே அப்ளை ஆகுது. அதாவது 12ஆம் அதிபதி 8ல் ராகுவுடன் தொடர்பு. மேலும் அட்டமாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து 9ஆம் அதிபதி சுக்கிரனை கெடுத்து பாபத்துவம் அடைத்திருக்கிறார். 9ஆம் இடம் சுபத்தன்மை அடையவில்லை, மேலும் சிம்மமும் பாபத்தன்மை அடைந்திருக்கிறது. இந்த நிலையில் ராகு, அதாவது ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது, ஒருவருக்கு ராகு திசை நடக்கும்போது கண்டிப்பாக பொருள் இழப்போ உயிரிழப்போ ஏற்படும். அதே போல் இந்த செவ்வாய் அட்டமாதிபதியான செவ்வாய் புத்தியில், அட்டமாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதாலும் ஜென்மச்சனி நடப்பதாலும் இந்த ஜாதகருக்கு ராகு திசை இறுதி புத்தியான செவ்வாய் புத்தியில் மாரகத்தை தந்தது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகருக்கு எப்பொழுது கொல்லிக்கிரகம் இருக்கும் என்பதால் கண்டிப்பாக ராகு ஒரு திசை நடக்கும்போது, ஜென்மச்சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் ஒரு மரணம் நடக்கும் என்பது விதி. அது யாருக்கு மரணம், அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் ஜாதகரையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். ஜாதகருடைய தந்தையாரை கண்டிப்பாக பாதிக்கவே செய்வார். ஏனென்றால் அட்டமாதிபதி ஆனால் செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் சூரியன் என்னதான் உச்சமாக இருந்தாலும் அவர் 8ல் மறைந்து ராகுவுடன் இணைந்திருக்கிறார். லக்னாதிபதியும் 8ல் இருக்கிறார். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ல் மறைந்து ராகுவுடன் இருப்பது, 9ஆம் இடத்தில் செவ்வாய் பாபத்துவமாக இருப்பது, சனி அமாவாசை சந்திரன் சிம்மத்தை பார்ப்பது, இது போன்ற அமைப்புகள் 9ஆம் இடம் 9ஆம் அதிபதி சூரியன் போன்ற காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் தந்தைக்கு மத்திய வயதுக்கான 50 வயதிலேயே இவருடைய தந்தையார் இறந்து விடுகிறார். ஜென்மச்சனி நடக்கும்போது கண்டிப்பாக மன உளைச்சல் தரும். வாய்விட்டு அளவைக்கும் சம்பவங்கள் ராகு திசையும் ஜென்மச்சனி நடக்கும்போது கண்டிப்பாக ஜாதகருக்கு நிகழ்ந்தே தீரும். இங்கே சந்திரனை குரு பார்த்தாலும் அந்த சந்திரன் அமாவாசைக்கு நெருங்கிய நிலையில் இருப்பதால் அந்த சந்திரன் கிட்டத்தட்ட குருவின் பார்வை கூட சந்திரனுக்கு இல்லை டிகிரி அடிப்படையில். அப்படியே குறி பார்த்திருந்தாலும் அமாவாசை சந்திரன்
ஆக இருப்பதால் இந்த ஜாதகருக்கு சந்திர அதாவது 7.5 சனி ஜென்மச்சனி அமைப்புகள் கடுமையான கெடுபலன்களை தரும் என்பதற்கிணங்க எந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா 7.5 சனி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஒருவருக்கு சந்திர திசையை ராகு திசையை வரக்கூடாது. கண்டிப்பாக ஒரு துர்மரணம், பொருள் இழப்போ பெரிய பொருள் இழப்போ அல்லது உயிரிழப்போ அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டே தீரும் என்பதற்கிணங்க ஜென்மச்சனி நடப்பதாலும் ராகு திசை நடப்பதாலும் ராகு 8ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதியுடன் கூடியிருப்பதாலும் 9ஆம் இடத்தில் செவ்வாய் 8ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து புத்தி நடத்துவதாலும் சிம்மத்தை சனி அமாவாசை சந்திரன் பார்ப்பதாலும் இவருடைய தந்தையாருக்கு ஆயுள் கண்டம் ஏற்பட்டு தந்தைக்கு கர்மம் செய்யும் அமைப்பு ஏற்பட்டது. எனவே மேம்போக்காக பார்த்தால் சூரியன் குரு ராகுவோட பார்வையில் இருக்கார். சூரியன் உச்சமாக இருக்கார். உச்ச வர்க்கோத்தம் கூட ஆயிருக்கார். அஸ்வதி 1ஆம் பாதத்தில் இருக்கும் கிரகம் அநேக வர்க்க சக்கரங்கள் அதே இடத்தில் இருக்கும். உச்ச வர்க்கோத்தம் அடையும். ஆனால் உச்ச வர்க்கோத்தம் அடைந்தாலும் அவர் மறைவு ஸ்தானத்தில் உச்ச வர்க்கோத்தம் அடைகிறார். மேலும் ஒரு பாவகாதிபதி காரக கிரகம் 3 நன்றாக இருக்க வேண்டும். இங்கே பாவகம் 9ஆம் பாவகம் செவ்வாயின் இருப்பால் கெட்டுவிட்டது. சுக்கிரன் அங்கே ஆட்சியாக இருந்தாலும் செவ்வாயின் பாவத்தன்மை மேலோங்கி இருக்கிறது. செவ்வாயுடன் இணைந்து பாவத்தன்மை அடைந்து விட்டார். காரகனான சூரியன் 8இல் மறைந்து விட்டார். சிம்மத்தை சனி அமாவாசை சந்திரன் 3 பார்க்கிறார். இந்த 3 கெட்டதால் இந்த ஜாதகருடைய தந்தையார் அதாவது மத்திய வயதுக்கு கீழான வயதிலேயே இந்த ஜாதகருக்கு தந்தைக்கு கர்மம் செய்யும் ஏற்பட்டது என்பதை இந்த ஜாதகத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.